السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن لله 99 اسما 100 إلا واحدا من أحصاها دخل الجنة. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாய இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாய், அருமை கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றவாறு அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் இறுதியாக இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் முழு மனித குலத்துக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு நபியாக, ரசூலாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய 40வது வயதிலே தான் நுபுவத் என்கின்ற அந்த நபிப்பட்டம் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த நுபுவத் என்கின்ற நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், அன்றைய காலத்தின் அந்த குறைஷி, ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த அந்த குறைஷிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர் என்றும், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்றும் வர்ணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையும் நாணயமும் வாய்க்கப்பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய 40வது வயதில் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் அதே அந்த குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க தொடங்குகின்றார்கள். அவருடைய அந்த மார்க்கத்திற்கு பல தடைகளை விதிக்க முற்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதுக்கான பல காரணங்கள் இருக்கின்றது. உதாரணமாக அந்த தலைமைத்துவம், இதுவரைக்கும் குறைஷிகளிடத்திலே, அந்த ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த தலைவர்களிடத்திலே இருந்த தலைமைத்துவம் தங்களை விட்டும் பறிப்போய் விடுமோ என்ற பயத்திலே அந்த அன்றைய காலத்தின் குறைஷி காபிர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறான பல காரணங்களுக்காக வேண்டித்தான் இந்த இஸ்லாத்தை பரப்ப விடாமல் தடுப்பதற்காக வேண்டி இந்த குறைஷி காபிர்கள் பல வழிகளை மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதலாவதாக பொருளாதார மற்றும் சமூக புறக்கணிப்புகளை இந்த குறைஷிகள் மேற்கொண்டார்கள். இந்த இஸ்லாம் வளர்வதை தடுப்பதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தை தடுப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களாகிய பனு ஹாஷிம், பனு முத்தலிப் அந்த குடும்பத்தினரை 3 ஆண்டுகள் ஷுஐப் அபீ தாலிப் எனும் இடத்திலே சமூக மற்றும் வர்த்தக தொடர்புகளை துண்டித்து அவர்களை பொருளாதார சமூக புறக்கணிப்புக்கு இந்த குறைஷி காபிர்கள் உள்ளாக்கினார்கள். இதன் மூலமாக அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவார்கள், இந்த மார்க்கத்தை பரப்பப்படுவதை விட்டும் தடுக்கப்பட்டு விடும் என்று அந்த குறைஷி காபிர்கள் நினைத்து இவ்வாறான ஒரு தடையை விதிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் பல கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள். பசி, பட்டினி, தாகம் போன்ற சிறு குழந்தைகள் எல்லாம் இருந்து மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள்ளான ஒரு நிலையிலே காணப்பட்டார்கள். அதை தாண்டியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் தன்னுடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள். இரண்டாவதாக அந்த குறைஷி காபிர்கள் அதுவும் அந்த முயற்சியும் கைவிட்டு விடவே, இரண்டாவதாக பல மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களுக்கும் விடுக்கின்றார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபாக்களுக்கு, நீங்கள் எங்களுடைய மூதாதைகளுடைய மதங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக, மதம் மாறி அவர்களுக்கு அநீதம் இழைத்து விட்டதாக, அவருடைய மதங்களை அவமதித்து விட்டதாக அவர்களுக்கு கொலை மிரட்டல்களையும் சித்திரவதைகளை மேற்கொண்டு பல அச்சுறுத்தல்களை இந்த குறைஷி காபிர்கள் அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்களுக்கு விடுக்கின்றார்கள்.
அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிஞர் என்றும், குறி சொல்பவர் என்றும், சூனியக்கார் என்று பல புனைப்பெயர்களால் இவர் இவ்வாறுபட்டவர்தான் என்று அந்த முஸ்லிம் மக்களை அந்த இஸ்லாத்துடைய கவனத்தை விட்டும் தவறான திசையின்பால் அவர்கள் திருப்ப முற்படுகின்றார்கள். வெளியூர்களிலிருந்து ஹஜ் காலங்களில் வெளியூர்களிலிருந்து வரும் பயணிகள் இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் வருகின்ற போதே அவர்கள் இவ்வாறான விடயங்களை, இப்படியான ஒருத்தர் இருக்கின்றார், அவர் குறி சொல்பவர், அவர் கவிஞர், அவர் சூனியக்காரர், ஜோதிடர் என்று சொல்லி பல தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவதை விட்டும் அவர்கள் திசை திருப்ப பார்க்கின்றார்கள் அந்த ஹஜ் காலத்திலே மக்காவுக்கு வரும் பயணிகளை பார்த்து. அதே போன்று இந்த குறைஷி காவிர்கள் உடல் ரீதியான சித்திரவதைகளையும் அந்த சஹாபாக்களுக்கு வழங்குகின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற பல ஏழையான அடிமையான சஹாபாக்களுக்கு உடல் ரீதியான சித்திரவதைகளை கொடுத்து இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமாறு அவர்களை சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்திலே முதலாவதாக ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியாக சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு பல கொடுமைகளையும் புதிதாக ஏற்ற அந்த சஹாபாக்கள் அடிமைகளாக இருந்தால், பலவீனர்களாக இருந்தால் உடல் ரீதியான சித்திரவதைகளை கொடுத்து இந்த இஸ்லாத்துக்கு பல தடைகளை விதிக்கின்றார்கள். அதே போன்று சில சஹாபாக்களுக்கு பகிஷ்கரிப்பு, நாடு கடத்துகின்றார்கள். சில சஹாபாக்களை நாடு கடத்தின் மூலமாக இவர்களை விட்டு இந்த இஸ்லாத்தை விட்டு திசை திருப்ப முற்படுகின்றார்கள். அதே போன்று முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே சொன்னவாறு இவ்வாறான பல திட்டங்கள் தீட்டியும் அது பயனளிக்காமல் போன கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறான எல்லா தடைகளை விதித்தும், இவ்வாறான இஸ்லாத்திற்கு ஏற்றவாறு பல சதித்திட்டங்களை தீட்டினாலும் கூட இவ்வாறான எல்லா காரணங்களும் ஏகத்துவம் வளர்வதற்கு ஒரு உத்வேகத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அளித்தது. இவ்வாறான பல சதித்திட்டங்களை தீட்டியும் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பாதுகாத்தான். அதே போன்று இவ்வாறான பல தடைகளிலிருந்தும் ஏகத்துவத்துடைய இந்த வளர்ச்சி அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல காரணங்களை குறிப்பிட்டார்கள். முதலாவதாக ஒரு முதன்மையான காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அசைக்க முடியாத உறுதியும் தியாகமும். குறைஷி காவிர்கள் தனக்கு பல சித்திரவதைகள், பல வதைகளை தந்து சொல்லாலும் செயலாலும் பல நோவினைகள் செய்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அசைக்க முடியாத உறுதியினாலும் அவருடைய தியாகத்தின் காரணத்தினாலும் இந்த மார்க்கத்தை பரப்புவதில் முதன்மையாக செயற்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஏனைய மக்களிடத்திலே இந்த இஸ்லாத்தினுடைய எளிமையையும் தூய்மையையும் எடுத்துரைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அனைவருக்கும் சமம், அனைவரும் இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஏழை எளியவன், பணக்காரன் பலமுடையவன் பலவீனன் என்று சொல்லி அந்த பாகுபாடு கிடையாமல் இஸ்லாத்திலே அனைவரும் இஸ்லாத்துக்கு முன்னர் சமம் என்ற அந்த வாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியே எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இஸ்லாத்திலே இருக்கின்ற சமத்துவம், நீதியின் செய்தியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இஸ்லாம் நிறம், குலம், கோத்திரம், சாதி, வேறு நாடு என்று சொல்லி பிரித்து பார்க்காமல் இஸ்லாம் என்று சொன்னால் அனைவரும் அதற்குள்ளே முஸ்லிம்கள் தான். அதிலே வேறு நாட்டைச் சேர்ந்தவர், வேறு குலத்தைச் சேர்ந்தவர், அடிமை, எஜமான் என்ற பாகுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமமாக நடந்து கொண்டார்கள். அதே போன்று அனைவரும் சமமாக நடக்கும்படி ஏவியும் இருக்கின்றார்கள். இதன் மூலமாகவும் இந்த இஸ்லாத்துடைய ஏகத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அற்புதத்திலும் பார்க்க ஒரு பெரும் அற்புதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களிடத்திலும், எல்லா முஸ்லிம்களிடத்திலும் எடுத்துரைக்கின்றார்கள். அந்த குர்ஆனுடைய அற்புதம் எப்படிப்பட்டது, அந்த குர்ஆனுடைய இலக்கியத்தை பற்றி, குர்ஆனுடைய அற்புதங்களை பற்றி, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களை பற்றியும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றார்கள். அவருடைய குர்ஆன் வசனங்கள், அவருடைய இலக்கிய தன்மை. இதன் முன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த குறைஷிகளில் வாழ்ந்த பெரும் பெரும் கவிஞர்கள், இலக்கிய விற்பனர்கள் கூட இந்த குர்ஆனுடைய இலக்கியத்தை கண்டு வியப்படைந்து சற்று பின்தள்ளி நிற்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வாறான விடயங்களின் மூலமாகவும் ஏகத்துவத்துடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. அதே போன்று இவ்வாறான விடயங்களிலே முஸ்லிம்களுடைய உறுதிப்பாடு, முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு மிகவும் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே ஊண்டுதல் பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. அதே போன்று ஒரு முக்கியமான இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமான ஒரு காரணம்தான் மதீனாவாசிகளுடைய ஆதரவு. மக்காவிலே அந்த குறைஷிகளுடைய சித்திரவதைகள், குறைஷிகளுடைய கொடுமைகள் தாங்க முடியாத காரணத்தினால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்கின்றார்கள் அந்த முஹாஜிரின்கள். முஹாஜிரின்கள் ஹிஜ்ரத்து செய்தவுடன் மதீனாவாசிகள் அவர்களுக்கு தங்களுடைய பெரும் ஆதரவை கொடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இங்கிருந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த அந்த முஹாஜிரின்களுக்கு அன்சாரிகள் தனக்கு 2 வீடுகள் இருந்தால் அந்த வீட்டில் தனக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு முஹாஜிர்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று 1க்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் அவர்களில் ஒருவரை தலாக் செய்து மற்ற முஹாஜிர் தோழருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவ்வாறான ஒவ்வொரு கஷ்டங்களையும் முஹாஜிரின்களுக்கு அந்த அன்சாரி தோழர்கள் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை உண்டு பண்ணினார்கள். உடல் பொருள் ரீதியாக மாத்திரமல்லாமல் ஒரு உணர்வு ரீதியான சகோதரத்துவத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்தி இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பினார்கள். அதே போன்று அதன் பிற்பாடும் குறைஷிகளுடைய பல தடைகள் இருந்த போதும், பல சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகளை தீட்டிய போதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதையும் தாண்டி இன்று வரைக்கும் வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றது. பல தடைகளை தாண்டியும் அந்த இஸ்லாம் இன்று வரைக்கும் அல்ல, மறுமை நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டியெழுப்பி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய இஸ்லாத்துடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் முழுமையாக படித்து இஸ்லாம் எந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கின்றது, அது எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி எங்களுக்கு இந்த இஸ்லாம், புனிதமான இஸ்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஒரு உண்மையான முஸ்லீமாக, ஒரு உண்மையான முஃமினாக இந்த இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவும் காட்டி தந்த வழியிலே நடந்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.